அந்த இறைவனுக்கு முதல் கண் வணக்கம். அப்படி நாங்களும் இதே நாட்டில் எரியாறு உள்ள பெண்ணாக பிறந்து வான்வெளி தேன் மொழி என்ற பெயர் பெற்று சீரும் சிறுமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்ப இருக்கும்போது ஏடி தங்கா அக்கா நான் மனிதனும் எங்க செல்ல வேண்டும்? அம்மனாக செல்ல வேண்டும் அக்கா. அம்மனாக சென்று அம்மை தரிசனம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாக்கா. போக ஆமாக்கா. அம்மா தாயே பூசி முனையில் நின்று காமாட்சி அன்னையை பணிந்தவன் சகல நலங்களும் வந்து சேரும் செல்வ மங்களம் உண்டாக அந்த மாக்காடி வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் நாங்கள் பாட்டிடுவார் மகனை பல பொருளிடுவார் மாக்காடி வாருங்கள் அந்த கோலம் நல்லா இருக்குது அக்கா. சிறப்பா இருக்குடி அக்கா. நிஜமாலே சொல்றீங்க? அக்கா நானும் இந்த அம்மனாக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கேன்க்கா. நிபந்தனை வைக்க போறீங்க? ஆமாக்கா. என்னவென்று? அக்கா நான் போட்ட கோலத்தை யார் ஒரு மிதிக்காம போறாரோ அவர்தான் திருமணம் செய்து கொள்வேன். யார் இந்த கோலத்தை? ஆமாக்கா. ஏண்டி என்னடி தங்கா சொல்லியாக்கா? எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க. ஆமா. இருக்கும்போது இந்த கோலத்தை யாரு மிதிக்காம போவாங்க சொல்லு பாக்கலாம். அக்கா இதெல்லாம் நான் யாரு பிடிச்ச பிடிவாதக்காரி உன் தங்கச்சி யார் மிதிக்காம போறாங்களோ அவங்க திருமணம் செய்து கொள்வேன். அக்கா அப்படியே சொல்லாதடி. சரி தங்கா நீ பிடிச்சா பிடிவாத காரியம் எனக்கு தெரியும். ஆமாண்டி. ஒரு நாள் மட்டும் உன் விருப்பப்படி நான் விடுறேன். அம்மன் ஆலயம் சென்று அம்மன் சிலைக்கு அருகே மறைந்து பார்க்கலாம். வாடி போகலாம்.